அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எப்படி வனாந்தரத்தில் நடத்தினாராம்? எகிப்தை விட்டு அவர்கள் விடுதலையாகி 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே தான் நடந்து கானானை சேர்ந்தார்கள். அப்படி 40 ஆண்டு கால இந்த வனாந்தரத்தை எப்படி நடத்தினாராம்? ஆக பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இரவை பகலாக்குவதற்கு, இரவு நேரத்தில் இரவைக்கு வெளிச்சத்தை கொடுத்து தமது ஜனத்தை ஆதரிப்பதற்கு மட்டுமல்ல. யாத்திராகம் 14 வாசித்து பாருங்க நீங்க. எகிப்தியர் தொடர்ந்து வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கு இடையே ஒரு பாதுகாப்பு மதில் சுவரை போல அக்கினி நின்றதான். ஏன் மேகஸ்தம்பத்தினால் சென்றார்னு கேட்டீங்கன்னா, பகலிலே அது ஒரு வனாந்தரம். சுட்டெரிக்கும் வெயில், அந்த சுட்டிருக்கும் வெயிலிலே வனாந்தரத்திலே தமது ஜனம் சோர்ந்து மாண்டு போய்விடக்கூடாதே என்பதற்காக மேகத்தை கொண்டு வந்து குடைபிடிப்பது போல குடைபிடித்து அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நிழலிலே நடக்கும்படி தமது ஜனத்தை சுகமாய் நடத்தினாரா. மட்டுமல்ல, நீங்கள் யாத்திராக 40ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வாசித்து பாருங்க. அந்த மேகஸ்தம்பம் அமரும் பொழுது அவர்கள் பாளையம் அமர வேண்டும். மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுது அவர்கள் எழும்பு பிரயாணப்பட வேண்டும். இப்படி அந்தந்த காலங்களிலே அவர்கள் இளைப்பாறவும் எழுந்து பிரயாணம் செய்யவும் வழிகாட்டுவதற்காக ஆண்டவர் இந்த மேகஸ்தம்பத்தின் முன்னே கடந்து போயிருக்கிறார். ஒரு நாள் கூட மேகத்தை விலக்கவில்லை, அக்னி ஸ்தம்பத்தை விலக்கவில்லை. 40 வருஷம் ஒரு நாள் கூட மன்னாவை கொடுக்காமல் இருந்ததில்லை. அப்படித்தான் தமது ஜனங்களை நடத்தினார். ஆக நமக்கு எத்தனை பெரிய வனாந்தரங்கள் வந்தது உண்மைத்தான். இடதுபுறத்து வலது பக்கத்தில் மரண ஓலங்களை கேட்டது உண்மைத்தான். எத்தனையோ பயங்கரமான துர்ச்செய்திகள் வந்தது உண்மைத்தான். இப்படிப்பட்ட வறட்சி, வனாந்தரம், இல்ல வறுமை, வெறுமை, இவைகள் மத்தியில் அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தை நடத்தினவர் இன்றைக்கு நம்ம இந்த மாதம் வரையிலும் நடத்தினார் என்றால் அவர் நல்லவர் ஐயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, நமது ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் இயேசு. என்ன தடைகள் வந்தால் அவர் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.